இந்த வீடியோல நம்ம SIR 2002 உடைய லிஸ்ட் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். நிறைய பேர் இந்த தகவலை கேட்டிருக்கீங்க. அதாவது நம்ம கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய SIR ஃபார்ம்ல இந்த ரெண்டாவது பெட்டி மூணாவது பெட்டி இது ரெண்டுலயுமே நம்ம 2002 உடைய தகவலை தான் வந்து நம்ம ஃபில் பண்ணோம். அந்த சமயத்துல SIR வந்துச்சு 2002ல இருந்து 2005 வரையும் வந்துச்சு. அந்த 3 வருஷத்துக்குள்ள எந்த லிஸ்ட்ல நம்ம இருந்தாலும் சரி அதை நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஆனா அந்த தகவல் நம்மகிட்ட இல்லாம இருந்துச்சுன்னா அதை எப்படி தேடி ஃபில் பண்ணணும்னு சொல்றேன். ஒருவேளை நீங்களே 2002ல இருந்திருந்தீங்கன்னா ஆனா என்கிட்ட இப்ப அட்டை இல்லைன்னா உங்க பேரை போட்டு தேடணும். இல்ல நான் இல்ல அப்படிங்கும்போது நான் என்னுடைய உறவினர் தான் கொடுக்க போறேன், நான் 2வது பெட்டி ஃபில் பண்ண மாட்டேன், 3வது பெட்டி தான் ஃபில் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றவங்க 3வது பெட்டியில யார் பேர் போடுறீங்களோ அவங்க 2002ல இருக்கிறாங்களா இல்லையா, அவங்களுடைய தகவல் என்னன்னு சொல்லிட்டு அவங்க பேரை கொடுத்து சர்ச் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம கூகுள் ஓபன் பண்ணிக்கலாம். நீங்க எதுல வேணா சர்ச் பண்ணலாம். போனு, லேப்டாப்பு, கம்ப்யூட்டர் எதுல வேணா பண்ணலாம். கூகுள்ல போய் நீங்க என்ன டைப் பண்றீங்கன்னா SIR 2002 ஓட்டர் லிஸ்ட் அப்படின்னு டைப் பண்ணுங்க. அப்படி இல்லாட்டினா உங்களுடைய ஃபார்முக்கு பின்னாடி திருப்பினீங்கன்னா அந்த ஃபார்ம்லயே பாத்தீங்கன்னா 2வது லைன்லயே ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்க் டைப் பண்ணலாம். நான் வந்து SIR 2002 ஓட்டர் லிஸ்ட் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணணுமே வரக்கூடிய முதல் பேஜ், அதாவது ஹோம் பேஜ் அப்படின்னு வரும். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, தேர்தல் ஆணையத்துடைய வெப்சைட் தான் இது. அதை தான் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணணுமே என்ன ஆயிரும்னா இந்த மாதிரி வரும். முதல்ல நீங்க எந்த ஸ்டேட்டை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லுங்கன்னு கேட்டிருப்பாங்க. அதாவது இந்த தேர்தல் ஆணையத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்டுமே, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்டுமே வந்திருக்கும். அதுல நீங்க எதை சேர்ந்தவங்கன்னு கேக்குறாங்க. நீங்க 2002ல யாரை பாக்குறீங்களோ அது உங்களையோ உங்க குடும்பத்தை சேர்ந்த யாரா இருந்தாலும் அவங்க எந்த ஊர்ல இருந்தாங்கன்னு தெரிஞ்சுட்டு அந்த ஸ்டேட்டுடைய வந்து பெயரை இங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. சிலர் கேரளால இருந்திருப்பாங்க, சிலர் கர்நாடகால இருந்திருப்பாங்க. நான் வந்து தமிழ்நாட்டோட தான் பாக்குறேன். இப்ப தமிழ்நாடுன்னு செலக்ட் பண்ணி வியூ கொடுக்குறேன். இப்ப என்ன ஆகும்னா தமிழ்நாட்டுடைய லிஸ்ட் எல்லாமே நமக்கு வரும். இப்படி வந்ததுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா நாம 2 விதமா வந்து சர்ச் பண்ணலாம். ஒன்னு செலக்ட் பை நேம், ஒன்னு வந்து சர்ச் பை நேம், இன்னொன்னு வந்து சர்ச் பை எலக்ட்ரோரல் ரோல் அப்படின்னு இருக்கு. நம்ம இது 2 மட்டும் தான் வந்து சர்ச் பண்ணா கரெக்டா வரும். அதனால நம்ம 2லயுமே சர்ச் பண்ணி பார்க்கலாம். முதல்ல பை நேம் அப்படிங்கறத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதாவது பை நேம்னா நான் இந்த பெயர் கொடுப்பேன், அந்த பெயரை SIR 2002ல இருக்கான்னு பார்த்து சொல்லுன்னு அர்த்தம். இப்ப அது ஒரு 4-5 தகவல் கேக்குது. ரொம்ப ஈஸியான தகவல். நேம் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட், அவங்க எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களா 2002ல இருந்தாங்கன்னு சொல்லணும். இப்ப நீங்க 2002ல ஓட்டு போட்டிருந்தாவோ இல்ல உங்க அம்மா அப்பா போட்டிருந்தாவோ அவங்க எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்கன்னு நம்ம சொல்லணும். இதுல பாத்தீங்கன்னா நான் வந்து கோயம்புத்தூர் செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நேம் ஆஃப் த அசம்பிளி கான்ஸ்டியூட், கோயம்புத்தூர்ல எந்த தொகுதின்னு கேக்குறாங்க. இங்க இந்த ஹேரோ மார்க் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த தொகுதி பேர்லாம் வரும். அதுல நம்ம வந்து பாத்தீங்கன்னா உடுமலைப்பேட்டை எந்த தொகுதியோ அந்த தொகுதியை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் நேம் ஆஃப் த போலிங் ஸ்டேஷன், எந்த பூத்துல நீங்க வந்து ஓட்டு போட்டீங்கன்னு கேட்பாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி ஓட்டு போட்டாலும் இதை பார்த்தாவே உங்களுக்கு அந்த இடத்துல இருக்கக்கூடிய பெயர் ஞாபகம் வந்துடும். நம்ம செலக்ட் பண்ண அந்த டிஸ்ட்ரிக்ட்க்கு தான் வந்து இதெல்லாம் வந்து காட்டுறாங்க. அப்ப அந்த கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடியதான் காட்டுவாங்க. இந்த இடத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஓட்டு போட்டோம்னு சொல்லிட்டு நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் நேம் ஆஃப் த எலக்டர், யாருக்காக செலக்ட் பண்றீங்க, உங்களுக்காகவா இல்ல உங்க அம்மா அப்பாவுக்காகயா, யாருக்காக தேடுறீங்களோ அவங்க பேரை தமிழ்ல எழுதிக்கணும். தமிழ்ல எழுதுங்க, இங்கிலீஷ்ல எழுதக்கூடாது. இங்கிலீஷ்ல எழுதுனா ஒரு ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா அதுவே தமிழ்ல மாறும்னு சொல்றாங்க. ஆனா நீங்க தமிழ்ல டைப் பண்றதுதான் கரெக்டா இருக்கும். கொடுத்ததுக்கு பிறகு இந்த இடத்துல வந்து அவங்க வந்து யாரையாவது உறவினர்னு போட்டிருப்பாங்கல்ல, முக்கியமா அவங்க அப்பாவை போட்டிருப்பாங்க, இல்லாட்டினா திருமணமானவங்க அவங்க கணவரை போட்டிருப்பாங்க. அந்த பேரை இங்க எழுதணும். அது தெரியாட்டினாலும் நம்ம விட்டுறலாம், அது எழுத தேவையில்லை. தெரிஞ்சா மட்டும் எழுதுங்க. அப்புறம் ஜெண்டர், அவங்க வந்து ஆணா பெண்ணான்னு செலக்ட் பண்ணணும். இவர் வந்து ஆண், நான் செலக்ட் பண்ணிட்டு இப்ப இந்த சப்மிட் அப்படிங்கறத நம்ம கொடுத்துட்டோம்னா என்ன ஆகும்னா அது லிஸ்ட் காட்டும். அதுல உங்களுக்கு எதுன்னு சொல்லிட்டு பார்த்து எடுத்துக்கணும். ஒருவேளை நோ ரெக்கார்ட்ஸ் ஃபவுண்ட் அப்படின்னு வந்துருச்சுன்னா உங்களுடைய பேர்ல அங்க ரெக்கார்டு இல்லைன்னு அர்த்தம். அடுத்தது 2வது மெத்தட் போலாம். அப்படின்னா என்னன்னா இந்த சர்ச் பை எலக்டோரல் ரோல் இருக்குல்ல, இந்த 3வது மஞ்சள் கலர் பட்டன், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல நம்ம இப்ப சர்ச் பண்ண போறோம் 2002ல என்ன இருந்துச்சுட்டு. இப்படியே கீழே வந்தீங்கன்னா கடைசியா ஒரு ஆப்ஷன் இருக்கும். கடைசியா அதாவது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் 2002 அப்படின்னு இருக்கு பாருங்க. அதாவது கடந்த SIR 2002 உடைய தகவல்னு அர்த்தம். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா பேரெல்லாம் கொடுக்க தேவையில்ல, நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட சேர்ந்தவங்கன்னு மட்டும் சூஸ் பண்ணணும். இப்ப இருக்கிறத சூஸ் பண்ணாதீங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி எந்த டிஸ்ட்ரிக்டோ அந்த டிஸ்ட்ரிக்ட் கொடுக்கணும். 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் கோயம்புத்தூர்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துக்கிறேன். கொடுத்துனுமே அது எந்த சட்டமன்ற தொகுதின்னு கேக்குது. அப்ப எந்த தொகுதியை சேர்ந்தவங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். உடுமலைப்பேட்டை அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அது எந்த போலிங் ஸ்டேஷன் கேக்குது. போலிங் ஸ்டேஷன்னா எந்த பூத்துல நீங்க ஓட்டு போட்டீங்கன்னு கேட்கும். அந்த பூத்துல ஓட்டு போட்டதை நம்ம கொடுத்துக்கிறோம். கொடுத்ததுக்கு அப்புறம்
இங்க கீழே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு நம்பர் இருக்கு பாருங்க. அந்த நம்பரை இங்க டைப் பண்ணும். அந்த நம்பர் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா வெரிஃபிகேஷனுக்காக இருக்குது. அதனால கீழே என்ன கொடுத்துருக்கோ அதவே அப்படியே பார்த்தே டைப் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான் கொடுத்துட்டோம். இப்ப சமர்ப்பிக்க அப்படின்னு இருக்கு பாருங்க. அதை கொடுத்தீங்கன்னா சப்மிட் ஆயிரும். சப்மிட் ஆகி உங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம சொன்ன அந்த தொகுதியில இருந்து எல்லாருடைய பேரும் வந்துருச்சு. இப்ப பாத்துக்கோங்க, அவங்களுடைய எல்லா பேரும் இங்க இருக்கு, லைனா இருக்கு. உங்களுக்கு வந்து நேம் கொடுத்து சர்ச் பண்ணா ஆன்சர் வராட்டினா இப்படி கொடுத்து சர்ச் பண்ணுங்க, லைனா வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு இதுல படிச்சு பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இப்போ ஒருவேளை நான் யாரை தேடுறனோ அவங்க பேர் வந்து சரவணகுமார்னு வச்சுக்கலாம். அவங்க பெற்றோர் நேம் வந்து அதாவது உறவினர் அப்படிங்கக்கூடிய இடத்துல யாரை கொடுத்துருக்காங்களோ அதை மேட்ச் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி அவங்களுக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன வயசு இருந்துச்சு அப்படிங்கறத வச்சு கண்டுபிடிச்சிடலாம். மிச்ச தகவல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இங்கிருந்து எடுத்து எழுதிக்கணும். ஆனா இதெல்லாம் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா பெயரை சேர்ந்த உறவினர் பெயர், அதுக்கப்புறம் அவருடைய வருடம், அந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி அவருடைய வயசை வச்சு நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம். கண்டுபிடிச்சீங்கன்னா நீங்க இன்னாருதான் அப்படிங்கறத வந்து தேடினவங்கள இந்த லிஸ்ட்ல இருந்து கண்டுபிடிச்சுக்கலாம். அந்த ஒரு தொகுதியை சேர்ந்த லிஸ்ட் மட்டும் வந்திருக்கும். எப்படி ஒரு 1000 பேரெல்லாம் தாராளமா இருப்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 சில்லற பேர் இருக்காங்க. 1048 பேர் இருக்காங்க. அந்த 1000 பேத்துல தேடுறதுங்கிறது உங்களுக்கு ஈஸி தான். அதனால நீங்க என்ன பண்ணலாம், இந்த மாதிரி தேடிக்கலாம். இப்படி தேடினீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிரும். இங்க இருக்கிற எல்லாமே நீங்க என்ன பண்ணலாம், எடுத்து எழுதிக்கலாம். இது ஈஸியான மெத்தட் தான், செஞ்சு பாருங்க.